ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாலாம் உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு விரால் மீன் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமைக்கிற எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதை உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதையும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா நமக்கு மீனில் மசாலா உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீனில் இந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இது அப்படியே ஒரு மணி நேரம் வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தோசைக்கல் இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.